Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 556 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த நம்பிக்கை துரோகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிடும், ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு தெரியாமலே போயிடும். ஆனால் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படுங்க. ஆனால் அந்த பாதிப்பே ஒரு அமானுஷமான ஒரு பாதிப்பாக இருந்ததுன்னா அப்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இவள் இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தானா எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு தக்ஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் அந்த நிகழ்வுடைய தாக்கம் இதுவரைக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் இதுவரைக்கும் அந்த நிகழ்வு தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. தக்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடக்கும்போது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. ஸோ இவருக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஜெகதீஷ். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே, அதாவது எல்கேஜி யூகேஜிலேருந்தே ஒன்றா படிக்கிற பசங்க. ஸோ ரெண்டு பேருடைய ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸு. ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாறி தான், ஜெகதீஷ் வந்து தக்ஷோட வீட்டுக்கு போவார், தக்ஷ் வந்து ஜெகதீஷோட வீட்டுக்கு போவார். ஸோ இன்னொரு பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த 8th 9th வரும்போதெல்லாம் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்கு வருவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருடைய உடம்புலையும் நடக்கிற ஒரு நேச்சுரல் விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது, டெஸ்டோஸ்டெரான்ஸ் வந்து அதிகமாக பூஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் பொதுவாகவே பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக மற்ற பெண்களை பார்த்தாலும் சரி, இல்லை ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் ஏற்படும். இது வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷுக்கும் ஜெகதீஷுக்கும் நிறைய அட்ராக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது. ஒரு பொண்ணை பார்த்தாலும், அது எந்த பொண்ணை பார்த்தாலும் வந்து அழகாக இருக்குதுங்க. மேனிக்கு சாரி கட்டி வச்சிருந்தா கூட பா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி நின்று பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இது வரைக்குமே அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக அந்த சின்ன பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ இப்படி இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் இவங்க அப்போ தான் போகிறாங்க, 8th to 9th போகிறாங்க. ஸோ இவங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் ரீட்டா மேரி மேம். ஸோ அந்த இங்கிலீஷ் டீச்சர் உள்ளே வராங்க. அந்த இங்கிலீஷ் டீச்சர் உள்ளே வந்த உடனே இவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ அளவுக்கு அழகாக இருப்பாங்களாம். இவங்களை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சைட் அடிச்சுக்கிட்டே இவங்க வந்து அப்படியே அவங்க பாடத்தை கவனிக்கிற மாதிரியே அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ தக்ஷும் இவர் ஜெகதீஷும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஏன் அந்த மேம்கிட்டே வந்து இதுக்கு போகக்கூடாது, டியூஷனுக்கு போகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மேக்ஸில் வீக்கு, இங்கிலீஷில் வீக்கு, சயின்ஸ்லேயும் ஓரளவுக்கு சுமாராக தான் படிப்போம். இந்த மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷுக்கு மட்டும் அவங்கக்கிட்ட டியூஷனுக்கு போகலாம். ஏன்னா அவங்க மேக்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டியூஷனுக்கு போனோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயும் வந்து போய் பேசுகிறாங்க. போய் பேசும்போது, ஆமாப்பா நான் உங்களை டியூஷனில் போடணும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படியும் 10th ஸ்டாண்டர்ட்லாம் வருது, இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சரி நான் ஏதாவது டியூஷன் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறார். யார்? தக்ஷோட அப்பா. தக்ஷ் வந்து சொல்கிறாரு, சார் அப்பா நீங்கள் டியூஷன்லாம் தேடவே தேவையில்ல, என்னுடைய இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்களே ரீட்டா மேரி மேம், அவங்களே வந்து டியூஷன்லாம் எடுக்கிறாங்க, சூப்பராக சொல்லி விடுறாங்கப்பா, அவங்க டியூஷனுக்கு போனால் நாங்கள் வந்து பயங்கரமாக மார்க் எடுக்கோம்ப்பா, இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் விட்றாப்புல. சரிப்பா அப்பாவுக்கு என்ன தெரியும், சரிப்பா நாங்கள் சேர்த்து விட்றோம், ஜெகதீஷ் வரானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாப்பா ஜெகதீஷும் வரான்ப்பா அப்படின்னு வந்து தக்ஷ் சொல்கிறாப்புல. சரி ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க. இவங்க ரெண்டு பேரும் டியூஷனுக்கு போகிறாங்க. டியூஷனுக்கு போயிட்டு அப்படியே இந்த
டியூஷன் எங்கே இப்போ கவனிக்கிறானுங்க, பாடம் நடத்துறதெல்லாம் கவனிக்கிறதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கவனம் அந்த டீச்சர் மேலே தான். ஸோ அப்படியே ஒரு மாதம் 2 மாதம் போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஏதோ கொஞ்சமாவது பாடம் கவனிக்கிறானுங்க. அது வரைக்கும் ஃபெயில் ஆகிக்கிட்டு இருந்த பசங்க இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் பாஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாஸ் ஆன உடனே பேரண்ட்ஸும் வந்து நம்பிக்கை வந்துடுது, ஓகே பசங்க வந்து படிக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துடுதுங்க. ஸோ இவங்களுக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஜெகதீஷ் இருக்கார் இல்லையா, ஜெகதீஷ் வந்து அவருடைய மைண்டில் வந்து ஒரு வித பேட் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தக்ஷுக்கு வந்து ஜஸ்ட் பார்க்குறாரு அப்படின்றதோடு நிறுத்திக்கிறாரு. ஆனால் ஜெகதீஷுக்கு வந்து நிறைய பேட் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் மைண்டில் வர ஆரம்பிக்குது. என்ன பேட் இன்டென்ஷன்றதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இன்டென்ஷனோட மிஸ்ஸை வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் தக்ஷுக்கு வந்து பிடிக்கல. தக்ஷ் வந்து சொல்கிறாரு, டேய் இது மாதிரி நீ தப்புடா பண்ணுறது, நம்ம ஏதோ பார்க்குறோம் மிஸ் அழகாக இருக்காங்க சைட் அடிக்கணும் அதெல்லாம் வந்து வேறு விஷயம்டா, ஆனால் நீ யோசிக்கிற விஷயம்லாம் ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இந்த 2 பசங்கள்லையும் அந்த மிஸ்ஸுக்கு யாரை பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா தக்ஷை வந்து பிடிக்குது. ஏன்னா பேசும்போது ரொம்ப மரியாதையாக பேசுறது, அதுக்கப்புறம் வந்து படிப்புலையும் கவனம் செலுத்துறது. நிறையா நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷ் கவனம் செலுத்தாமலே இருப்பார், ஆனால் தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா படிப்புலையும் கவனம் செலுத்துகிறாரா. ஸோ இந்த நாளை வந்து அந்த மிஸ்ஸுக்கு வந்து தக்ஷை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஜூஸ் வந்து தக்ஷுக்கு மட்டும் கொடுத்துட்றாங்க. ஜெகதீஷ் கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. ஜெகதீஷ்க்கு வந்து ஜூஸ் கொடுக்கல, ஏன்னா அவங்க கொடுக்கும்போது இவர் வந்து வரல. சரி அப்படின்ட்டு அவங்க வந்து பாடம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு மேட்டரை வந்து பார்த்திங்கன்னா தக்ஷ் வந்து ஜெகதீஷ் கிட்ட டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. அதாவது வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அப்போ வந்து சொல்லியிருக்கு, நீ என்னாச்சு தெரியுமா, எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக மிஸ் ஜூஸ் கொடுத்தாங்க. அதை பசங்களாம் கொஞ்சம் ஹைப் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட உடனே ஜெகதீஷுக்கு செம கோவம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. இவனும் ஃப்ரெண்டாக போயிட்டான். எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே ஜெகதீஷ் வந்து தக்ஷுக்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல. தக்ஷ் வந்து கேட்குறாரு, ஏன்டா என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைடா நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், அந்த பொண்ணு வந்து என்னை மதிக்கவே மாட்டேங்குது, அந்த பொண்ணை என்னை மதிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. சரி இவர் கேட்குறாரு, சரிடா அதுக்கு பரவாயில்ல ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணு, பேச ட்ரை பண்ணு, இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாதுடா, ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், நம்ம மனசில் நினைக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும்டா அப்படின்னு வந்து ஜெகதீஷ் வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே தக்ஷுக்கு, டேய் உண்மையாடா அப்படி மாதிரி கோயிலெலாம் இருக்கா, அந்த மாதிரி கோயிலெலாம் நான் கேள்விப்படலையே, கோயிலோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. அதுக்கு ஜெகதீஷ் சொல்கிறாரு, இல்லைடா அந்த கோயிலோட பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அது இருக்கிற இடம் தெரியும், வா உன்னை கூப்பிட்டு போகிறேன் வரியா, நான் வந்து நாளைக்கு போய் பூஜை பண்ண போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிடா பூஜை பண்ணலாம் பிரச்சனை இல்லை, வீட்டிலலாம் சொல்லிட்டு வரலாம்டா. வீட்டிலலாம் சொன்னால் விட மாட்டாங்க, நம்ம வந்து வீட்டுக்கு தெரியாமல் தான் போனோம், டியூஷனுக்கு வர மாதிரி சொல்லிட்டு டியூஷனை கட்ட டிஸ்ட்டு தான்டா போனோம், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா இவன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறானே, சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம், ஒரு நாள் தானே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாருங்க. இவர் வந்து அடுத்த நாள் கிளம்புறாங்க. போகும்போதே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பை எடுத்துகிட்டு வர்றாரு ஜெகதீஷ். பையில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி தக்ஷ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பூஜைக்கு தேவையான சாமான்லாம் தேவை இல்லையா, அதனால தான் சாமான்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காட்டுப்பகுதிகளுக்கு நடுவில் வந்து இருக்குமா, அதாவது காட்டுப்பகுதி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கிராமம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க வீடு இருக்குது. இவங்க வந்து மெதுவாக அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 1/2 hour வந்து நடந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ தக்ஷ் வந்து கேட்குறாரு, டே என்னடா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வர, இதுக்குள்ளே எங்கடா கோயில் இருக்குது, எப்படா இந்த கோயிலெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்லாம் கேட்குறாரு. எதுவுமே கேள்வி கேட்காத, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், எதுவும் கலாய்ச்சிடாத, சாமி கண்ணு குத்திரும், இது மாதிரிலாம் பிரச்சனை ஆகிடும், கம்முனு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டுன்னா இவங்க 2 பேரும் அப்படியே பொடிநடியாக வந்து அந்த காட்டுப்பகுதிகளுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான சவுண்டெல்லாம் கேட்குது, தூரத்துலேருந்து யானையுடைய சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ அந்த யானையுடைய சவுண்டெல்லாம் கேட்ட உடனே தக்ஷுக்கு ஒரே பயம், டே என்னடா யானைலாம் இருக்குது போல இருக்குடா, ரொம்ப பயமாக இருக்குடா, வாடா அப்படியே திரும்பி போயிடலாம், அதெல்லாம் வேணாண்டா, அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம்டா, அதுக்காக இவ்வளோ சாமி கும்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமாடா, பயமாக இருக்குடா அப்படின்றாரு. நீ கம்முன்னு வரையா இல்லையா, ரொம்ப முக்கியமான பூஜை இது, இந்த பூஜையை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருங்க. அது இந்த இடத்துல ஒரு சின்ன நீரோடை மாதிரி வருதுங்க. அந்த நீரோடையை கிராஸ் பண்ணணும். அந்த நீரோடையை கிராஸ் பண்ணி இன்னொரு அந்த சைடுக்கு வந்து போகிறாங்க. அந்த சைடுக்கு போன உடனே ஒரு சின்னதாக ஒரு குகை மாதிரி உள்ளே போகுதுங்க. அந்த குகைக்குள்ளே போகிறாருங்க. கோயிலே ஏதாவது இங்கே தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு தக்ஷ் வந்து உள்ளே போகிறாருங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ஜெகதீஷ் வந்து அந்த குகைக்குள்ளே போனார் இல்லையா, இவரும் குகைக்குள்ளே போனார். குகைக்குள்ளே சாமி சிலைகள் எல்லாம் எதுவும் கிடையாது, ஒரு சமாதி இருக்குங்க. அந்த சமாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க.
அந்த சமாதியை பார்த்த உடனே தக்ஷுக்கு செம பயம். ஜெகதீஷை கேட்குறாரு, டேய் என்னடா இதுமாதிரி சமாதி வந்திருக்கும், இந்த இடத்துல என்னடா பூஜை பண்ண போகிற, ஒரு பயமாக இருக்குடா, ஏடா இதெல்லாம் பூஜை பண்ணக்கூடாதா, என்னடா பூஜை பண்ண போகிற அப்படின்னா, நம்ம நினைக்கிறது நடக்கணும்டா, நம்ம நினைக்கிறது நடக்கிறதுக்கு சாமியை கும்பிட்டான்னு சமாதியை கும்பிட்டான்னு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் இது தப்புடா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னுலாம் சொல்கிறாரு. இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்துட்டு இங்கேருந்து சாமி கும்பிடாமல் நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்டா, ஆனால் உனக்கு போகிறதுனா போ அப்படின்னு வந்து பயம்படுத்துறாரு. டேய் என்னடா பிரச்சனைலாம் வரும்னு வேறு சொல்கிற, நான் போகலடா கூடயே இருக்கேன், நீ என்ன சாமி கும்பிடுறியோ சீக்கிரம் சாமி கும்பிட்டு கிளம்புடா, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த பை எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, பைக்குள்ளேருந்து பொருளெல்லாம் வெளியே எடுத்து வைக்கிறாரு. என்ன வெளியே எடுத்து வைக்கிறார் தெரியுமா, ஒரு சரக்கு பாட்டிலு, அப்புறம் வந்து சிக்கன் பீஸ் வந்து அதாவது கறி கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு, சிக்கன்லாம் எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஊதுபத்தி எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கறி இருக்கு இல்லையா, அதாவது பேர்ன் பண்ணுவாங்களே கோல், அந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. பூஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு மந்திரம்லாம் சொல்கிறாரு. அந்த மந்திரம் வந்து பார்த்தா எதுவுமே சாமிக்கு சொல்கிற மாதிரி எல்லாம் தெரியல. இவருக்கு தக்ஷுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா இது என்னென்னமோ பண்ணுறானே இவன் அப்படின்னதுக்கப்புறம் அப்படி உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெகதீஷுக்கு அப்படியே அப்படின்றாருங்க. அப்படின்னும்போது அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே சர்றுன்னு மேலே போகுது. அந்த கருவெளி இருக்குது தெரியுமா, அந்த கருவெளியே இல்லாமல் வெறும் ஒயிட் மட்டும் இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒயிட்டு மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி இப்படி கையெல்லாம் நடுங்குதுங்க, அப்படியே கையெல்லாம் நடுங்குது. இதை பார்த்த உடனே தக்ஷுக்கு பயங்கர பயம். ஐயோ என்னடா ஆச்சுன்ட்டு போய் தொடுறாரு ஜெகதீஷை. தொட்டதை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தக்ஷுக்கு ஞாபகமே கிடையாது. என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவர் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அவர் வீட்டில் தாங்க இருக்கிறாரு. வீட்டுக்கு எப்படி வந்தோம், எப்படி ஜெகதீஷ் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்தான், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இவருக்கு ஞாபகம் கிடையாது. இது வரைக்கும் ஞாபகம் கிடையாது. கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கே கிடையாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் வீட்டில் இவர் கூடவே அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க. அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்ப்பா மயக்கெல்லாம் போட்டு விழுந்துட்டியா டியூஷனில், என்னாச்சு என்ன பிரச்சனைலாம் கேட்குறாங்க. இவர் எதுவும் சொல்லலை. எப்படி சொல்ல முடியும், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போனோம், கோயில்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் சமாதியில் வந்து பூஜை பண்ணால் அந்த இடத்துல தான் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்லாம் எப்படி சொல்ல முடியும். அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. சொல்லாமல் இவர் வந்து இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்தல் மாதிரி ஆகிடுச்சு டியூஷனில், நான் ஜெகதீஷ் கிட்டே சொன்னேன், சொல்லினதான் ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு வந்துடுமா, எப்படிம்மா ஜெகதீஷ் கூட்டிகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி உன்னை தோளில் போட்டு அவன் பாட்டு கூப்பிட்டு வந்தான்ப்பா, அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறான்ப்பா, நீ எப்படியும் நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி பையன், அவன் ரொம்ப ஒல்லியாக இருப்பான், அவன் அவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு வந்துட்டான் பார்த்தியா, பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது, நம்ம வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும். அது வந்து மேடு மலை மாதிரி இருக்கிற இடத்துலலாம் ஏறி போகணும். இப்படி ஏறி போயிட்டு அங்கேருந்து என்னை தூக்கிட்டு வீடு வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்னா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷ் வந்து யோசிக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்லேருந்து தான் மேட்டர் ஆரம்பிக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் படுத்து தூங்குறாரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இவர் பக்கத்தில் வந்து யாரோ கட்டி பிடிச்சி படுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாகுது. ஃபீல்லாம் கிடையாதுங்க, உண்மையிலேயே யாரோ வந்து இவரை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிக்கும்போது இவருடைய வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, அந்த வயிற்று பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி பெருசாக நகம் வளர்த்து வச்சு அந்த நகத்தை சர்றன்னு வயிற்றில் சொருகுனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி ஒரு வலி வலிக்குதுங்க. கத்திக்கிட்டு எழுந்துக்கிறாருங்க. எழுந்து உடனே அப்படியே பெருமூச்சு விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாரு. யாரும் இல்லை. அவங்க அம்மாவும் ஓடி வராங்க. என்னடாச்சுன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஏதோ ஒன்று எனக்கு வயிற்றில் குத்துன மாதிரி இருந்ததுமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சூடாக இருக்கும்டா, இருடா நாமக்கட்டி தடை விட்றான்னு சொல்லி நாமக்கட்டி எடுத்து வந்து அவங்க தடை விட்றாங்க. இவங்க வேறு நாமக்கட்டி தடை விட்றாங்களே, எனக்கு யாரோ வயிற்றில் ஏதோ சொருன மாதிரி இருந்துச்சுன்னு வயிறுலாம் தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வலி இவர் தொடுற இடத்துல வந்து வலிக்குது. அந்த வலியை வந்து இவரால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அந்த இடத்துல காயங்கள் எதுவுமே கிடையாது. பயத்தோட இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் படுக்கிறாருங்க. தூங்கிக்கிட்டே இருக்காரு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் இவருடைய வயிற்று பகுதியில் யாரோ கட்டி பிடிக்கிற மாதிரி அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாங்க. இவரால் வந்து திரும்பவும் முடியல, உடம்பை அசைக்கவும் முடியல, இவரால் மூச்சு விடவும் முடியல. ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே நம்ம இறுக்கி கட்டி பிடிச்சிட்டோம் அப்படின்னா மூச்சு விடுறதுக்கு நம்ம திணறுவோம் இல்லையா, அந்த மாதிரி மூச்சு விடுற வந்து திணற ஆரம்பிக்கிறாரு. திணற ஆரம்பித்து அப்படின்ட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி லைட்டாக திரும்பி பார்த்தா பக்கத்தில்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு சாரி கட்டியிருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் பயங்கர அழகாக இருக்குது. ஆனால் அந்த அழகான ஃபேஸில் ஒரு கொடூரத்தன்மை, அதாவது ஒரு கோவத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோவத்தோட கண்ணெல்லாம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப இறுக்கி கட்டி பிடிச்சி அப்படியே இவரை மூச்சு திணறடிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தலையை அப்படியே வந்து அதோடைய 2 கைகள்னால பிடிக்குதுங்க. அந்த ஆன்மா 2 கைகள்னால பிடிச்சி இவருடைய தலையை வந்து அப்படியே அமுக்குது. தலையை அமுக்க 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 இவருக்கு என்னதுன்னா அப்படியே லைட்டாக அப்படியே கேர் ஆகுது. திரும்பியும் அந்த ஒரு சமாதி பக்கத்தில் என்னாச்சு, ஒரு மாதிரி கேர் ஆகி கீழே விழுந்தார் இல்லையா, அதே மாதிரி கேர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அந்த கேரில் அப்படியே ஒரு உட்காந்துக்கிட்டே இருக்காரு, அதை படுத்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படியே கேரில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது இவருக்கு இது வரைக்கும் ஞாபகம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தக்ஷாவே இல்லைங்க, வேற ஒரு மனிதனாக மாறிட்டார். அடுத்த நாள் காலையில் தக்ஷோடைய அம்மா தூங்கி எழுந்து இவருடைய ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வரும்போது தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது பெட் இருக்குது, பெட்டுக்கு கீழே சின்னதாக ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு மூலையில் அப்படியே காலில் வந்து அப்படியே கையை கட்டிட்டு உட்காருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. நார்மலாக அந்த மாதிரி போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி போஸ்டரில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா, டேய் என்னடா அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா, வாடா அந்த இடத்துலலாம் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க. இவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாருங்க. கம்முன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு, கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு. திரும்பியும் அவங்க வந்து கோவத்தில் வரையா இல்லையாடா இங்கே அப்படின்னு பட்டுண்டி கண்ணை தந்துட்டு பார்க்குறாருங்க. இந்த கண்ணை திறந்து பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. பயப்படுறாங்க. என்னடா இது இந்த மாதிரி முறைக்கிறானே, நார்மலாக இந்த மாதிரிலாம் முறைக்கவே மாட்டானே அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு கோபம் வரும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொடப்புக்கட்டை எடுத்துன்னு வந்து அடிக்கிறாங்க. அடித்து மவனை என்னை பார்த்து முறைக்கிறியா வாடா அப்படின்னு சொல்லி இழுக்கிறாங்க. தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கவே முடியல. நார்மலாகவே தக்ஷ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு பையன். ஆனால் கோவத்தில் இழுத்தாங்கன்னா அசால்ட்டாக இழுத்துடலாம்ல. அந்த இடத்துலேருந்து ஒரு சென்டிமீட்டரும் கூட தக்ஷை வந்து இழுக்கவே முடியலங்க. அப்படியே இப்படி பிடிச்சி உட்காந்தவர் மாதிரியே இருக்கார். அவங்களால இவ்வளோ போராடி பார்க்குறாங்க. அப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நேராக அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. தக்ஷோடைய அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவன் பண்ணுறான், முறைக்கிறான், அவனை இழுக்க கூட முடியல, ஒரு மாதிரி இருக்கான், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டரு, ப்ரொஃபஷனல் பாடி பில்டர். ஸோ அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவரு செம்ம கோவத்தில் வந்து ஓங்கி அடிக்க வராருங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்க வந்தது. தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையை அப்படியே பிடிக்கிறாருங்க. கையை பிடிச்சி அவங்க அப்பாவுடைய கையை முறுகிறாரு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மா இன்னும் கோவப்பட்டாங்க. அவங்க அம்மா ஒரு சைடு அடிக்க வராங்க, அவங்க அம்மாவுடைய கையை பிடிச்சி அவங்க அம்மாவுடைய கையை முறிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கையை எடுத்துடுறாங்க. 2 பேரும் கையை எடுத்து அப்படியே ஒரு ஷாக்கில் தான் வந்து இருக்காங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அப்பா தக்ஷோடைய காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறாருங்க. யோசிச்சு பாருங்க, ப்ரொஃபஷனல் பாடி பில்டரு, மிஸ்டர் இந்தியா காம்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே காலை பிடிச்சி இழுக்கிற ஒரு சென்டிமீட்டர் கூட அவர்னால கூட தக்ஷை இழுக்க முடியல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 9வது படிக்கிற பையனுக்குள்ள எப்போ இப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் வரும் யோசிச்சு பாருங்க. பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்காரு. அதே டைமில் அவங்க வந்து இவ்வளோ ஃபுல் எஃபர்ட் போட்டு இழுக்கிறாங்க. இவர் வந்து எஃபர்ட்டே இல்லாமல் இப்படி வந்து காலை வந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே இவர் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அப்படியே இழுத்து செம்ம டயர்ட் ஆகிடுறாரு அவங்க அப்பா. என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கன்ஃபியூஷன், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். 2 பேரும் அப்படியே அவரை விட்டுட்டு சரி கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. கரெக்டாக கதவு பக்கத்தில் போகும்போது ஒரு பெண்ணுடைய குரலில் தக்ஷ் வந்து என்ன தோத்துட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாருங்க. இந்த என்ன தோத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டது வந்து பெருசாக தெரியல. ஆனால் ஒரு பெண்ணுடைய குரலில் வந்து பேசுகிறாரு. அப்படியே 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் திரும்பி பார்த்து, என்னடா நீ பொம்பளை குரல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, என்னடா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஏன் ஏற்கனவே வாங்கினதை பத்தாதா, இன்னும் கொடுக்கணுமா அப்படின்னு வந்து திரும்பியும் பெண்ணுடைய குரல்லே வந்து பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரியல. அப்படியே ஒரு ஷாக்கில் இவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. சரி ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டுருப்பான் போல இருக்குது, அதனால் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான். நார்மலாக அப்படி பிஹேவ் பண்ணுற பையனே கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விடுறாங்க. விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க அம்மா வந்து தக்ஷ் வாடா சாப்பிட்றதுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக போகிறாங்க.
உள்ளே போனால் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு காத்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு. ஏன்னா அது வரைக்கும் இவங்க வந்து தக்ஷை பார்க்கவே இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து கிளம்பி ஒரு ஜிம்முக்கு போயிட்டாரு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலையை கிச்சனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தக்ஷ் வந்து ரூமில் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வெட்டப்பட்ட நிலையில் பச்சை கறியை எடுத்து கடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பச்சை கறியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு செம்ம பயம். என்னடா இது பச்சை கறியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சமைச்சிட்டு இருக்கேன்டா, ஏன்டா இதேன்றாரு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் சாப்பிட்ணும், போறியா இல்லையா, வயிற்றுல பாப்பா வேற இருக்கு, போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வயிற்றுல பாப்பா வேற இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைலாகை சொன்னார் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்துட்டு அப்படியே பயத்தில் அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. என் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்றத மட்டும் அவங்களுக்கு தெரியுதுங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருது இவரை வந்து பேய் பிடிச்சிருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சுங்க. சரி, இதுக்கு வந்து உண்டான ட்ரீட்மெண்ட்டை பார்ப்போம், ஏதாவது சாமியார்கிட்ட கொடுப்போம், இல்லைனா யாராவது கூப்பிட்டு வருவோம், இவரை தான் அந்த இடத்துலேருந்து இழுக்கவே முடியலையே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள்லேருந்து ஒரு சாமியாராக வந்து கூப்பிட்டு வராங்க. அவங்களும் வந்து பேய் ஓட்டுற சடங்குகள் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ஒரு சாமியார் எந்த லெவலுக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காஞ்சனா படத்தில் வந்து ஒரு சீன் நடக்கும் இல்லையா, இந்த மாதிரி இது பேயினா பார்த்தா டர்ரு போல் இருக்குது அப்படின்ற மாதிரி கோவை சரலா மேம்லாம் கலாய்ப்பாங்களே, அதே மாதிரி எக்ஸாக்ட் சீன் மாதிரி அந்த வீட்டில் வந்து நடந்திருக்குங்க. அந்த சாமியார் வந்து உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்து இவர் முன்னாடி தக்ஷ் முன்னாடி வந்து உட்காந்துருக்காருங்க. உட்கார்ந்த உடனே எல்லா சாமியாரும் கேட்குற, நீ யாரு சொல்லு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரும் வந்து நீ யாரு சொல்லு அப்படின்னு இருக்காருங்க. அந்த தொடப்பு கட்டியை வாங்கி தக்ஷ் அந்த சாமியாரையே செம்மடி அடிச்சிருக்காருங்க. செம்மடி அப்படியே தூக்கி புரட்டி போட்டிருக்காரு. ஜான்சினா மாதிரி தூக்கி கட்டில் போட்டிருக்காரு. அவர் அன்னைக்கு ஓடுனவர் தானா, அந்த ஊரை விட்டே ஓட்டாரு. இதுக்கப்புறம் அந்த சாமியார் எங்கே இருக்கிறாருன்னு இது வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு அடி. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. 25 பேர்னாலையும் தக்ஷுக்குள்ள எந்த ஒரு ஆன்மா இருக்குது, ஏன் அவரை வந்து இவ்வளோ பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லி யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. தக்ஷ் வந்து ஸ்கூலுக்கு போகலை, 6 மாதமாக குளிக்கலை, பல் தேய்க்கலை, எந்த ஒரு வேலையும் பண்ணல. அதே இடத்துல உட்கார்ந்தபடியே இருந்திருக்காரு. உட்கார்ந்தபடியே அவர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டது எல்லாமே வெறும் பச்சை கறி மட்டும்தாங்க சாப்பிட்ருக்காரு, வேறு எதுவுமே சாப்பிட்லங்க. அப்படியே அவர் மேலே வந்து ஒரு பயங்கர ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஸ்மெல். நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து செவுத்தெல்லாம் புரண்ட ஆரம்பிக்கிறாரு. செவுத்தை புரண்டா அந்த சுண்ணாம்பெல்லாம் வந்து விழுவும் இல்லையா, அந்த சுண்ணாம்பெல்லாம் எடுத்து தின்ன ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப அன்ஹைஜீனிக்காக வந்து அவங்களுடைய ரூம் வந்து மாறிடுச்சுங்க. அவருடைய உடம்புமே வந்து பார்த்திங்கன்னா இதனால ஹெல்த் வந்து ஒரு பயங்கர லூஸ் ஆகுறாரு. அவர் பார்க்குறதுக்கு நல்லா புஷ்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 6 மாதத்தில் ஒரு 60 கிலோ இருந்த பையன் வெறும் 30 கிலோவாக வந்து மாறிட்டாங்க. அப்படியே ஒல்லி ஆகிட்டு அந்த சதையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சதை வந்து எலும்போட ஒட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தக்ஷ் வந்து மாறிட்டாருங்க. ஐயோ என் பையன் அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் பையன் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டான், இருக்கிறதே ஒரே ஒரு பையன் தான் சொல்லி அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய சொந்தக்காரங்களெல்லாம் ரீச் அவுட் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு உபாயம் ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது ஒரு விதத்தில் என் பையனை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி ரீச் அவுட் பண்ணலாம் பண்ணியிருக்காங்க. அப்படி ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கேரளாவில் வந்து ஒரு நம்பூதிரி இருக்காரு, அவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கேரளா நம்பூதிரியை போய் பார்த்துருக்காங்க. அவருடைய ஹட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கை கொடுக்குறாருங்க. வாங்க, உங்களுக்கு வர்றதுக்கு, என்னை தேடி வர்றதுக்கு 6 மாதம் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாரு. என்னடா இது 6 மாதம் அப்படி இப்படின்னு சொல்கிறாருன்ட்டு இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. போயிட்டு அந்த நம்பூதிரி கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுவும் பேச வேணாம், வாங்க கிளம்பலாம், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவங்க வர்றது தெரிஞ்சு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா பையில் எல்லாம் ஏதோ பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட கிளம்பி வராருங்க. வந்த உடனே தக்ஷு ரூம்குள்ளே வராரு. முதல் முறையாக 6 மாதத்தில் எந்த ஒரு சாமியாரையும் பார்த்து பயப்படாத தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பூதிரி உள்ளே என்டர் ஆன உடனே இவர் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாரு, கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பெண்ணுடைய குரலில் தான் கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி கோவத்தோடு வந்து கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. வெளியே போ, நீ வெளியே போ, இங்கே இருக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே நம்பூதிரி எதுவுமே பண்ணலங்க, அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. தக்ஷோடைய கண்ணிலேயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ யாருன்றது சொல்கிறியா இல்லையா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாருங்க. அப்போ தான் அந்த பெண்மணி வந்து சொல்லுதுங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஆன்மா, என்னுடைய சமாதி தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ என்னை வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி
கொலை பண்ணிவிட்டு பல வருடங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 180-200 வருடங்களுக்கு முன்னாடி என்னை கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து புதைச்சிட்டாங்க. ஸோ கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துல புதைக்கும் போது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேற இருந்தேன். ஸோ என்னுடைய குழந்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே கொலை பண்ணி அங்கே வந்து பண்ணிட்டாங்க. நான் வந்து பயங்கர கோபமாக இருக்கேன். ஸோ அந்த கொலை பண்ண பர்சன் ஒரு மாதிரி சின்ன பையன்தான், அதாவது ஒரு 15-16 வயசு உள்ள ஒரு பையன்தான். அந்த பையன் நல்லா கொழுன்னு இருந்தான். அந்த பையனும் இந்த பையனும் ஒரே மாதிரி இருக்கிறான். அதனால இந்த பையனை நான் கொலை பண்ணாமல் விட மாட்டேன், நான் பழி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குதுங்க. இந்த பையனுடைய உடம்புல உன்னால் இருக்க முடியாது, நீ வெளியே போய் தான் ஆகணும் அப்படி இப்படின்றாரு. நீ என்ன வேணாலும் பண்ணு, இந்த பையன்கிட்டேருந்து என்னை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குது. அவரும் ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே வந்து வேலைக்காகலை. தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாரு, அந்த நம்பூதிரியை பார்த்து பயப்படுறாரு. ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. அந்த ஆன்மாவை தக்ஷிக்கிட்டேருந்து பிரிக்கவே முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இந்த மாதிரி போராட்டம் நடந்திருக்குங்க. 4 நாள் கழித்து அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, சரி இந்த பாருங்கம்மா, உங்கள் பையனுடைய உடம்புலேருந்து அந்த ஆன்மாவை எடுக்க முடியாது. அந்த ஆன்மாவை எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ண முடியும். உங்கள் பையனுடைய உடம்புல இருக்கிற ஆன்மாவை வேற ஏதாவது ஒரு பையனுடைய உடம்புக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்கள் பையன் வந்து உயிர் பொழைச்சிடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ஒத்துக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பையனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான்றதை நான் கண் கூட பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி ஒரு கஷ்டம் நாங்கள் எப்படி இன்னொரு பையனுக்கு கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது, வேணாம், வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆன்மாவை உங்கள் பையன்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாதுங்க. பிரிக்கவே முடியாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியும் அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்னு கேட்கும்போது, இந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி வைக்க முடியும். நான் வந்து ஒரு தாயத்து கொடுக்குறேன், ஒரு ஆயில் கொடுக்குறேன், முன்னாடி மூலிகைகள்னால் மந்திரிக்கப்பட்ட ஆயில்னால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆயில் கொடுக்குறேன். இந்த ஆயிலை டெய்லியும் அவருடைய தலையில் வந்து தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் போனாலே வந்து அவர் உங்களை எதுவும் அட்டாக் பண்ண மாட்டார். ஏன்னா அந்த தாயத்தை வந்து அவருடைய கையில் கட்டி விட்டுறேன். அந்த தாயத்தை அவரால் எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் இந்த தாயத்தை தொட்டாலே அவருடைய கையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிக்கும், தொட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிலை வந்து கொடுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஆயிலை வந்து நீங்கள் தடவிட்டே இருக்கணும். 3 மாதம் கழித்து அவர் டோட்டலாக நார்மலைஸ் ஆவார். நார்மலைஸ் ஆன உடனே அவரே அந்த இடத்த விட்டு எழுந்து வெளியே வருவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க. சரி சாமி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தாயத்து 3 மாதம் வரைக்கும் கையில் இருக்கும். 3 மாதம் கழித்து நான் இன்னொரு தாயத்து கொடுப்பேன், செயின் மாதிரி பண்ணி அந்த ஒரு தாயத்தை அவருடைய கழுத்தில் போட்டுருங்க. எந்த காரணத்துக்கும் அந்த ஒரு தாயத்தை அவருடைய வாழ்க்கையில் கழட்டவே கூடாது. கழட்டினார்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு 3 மாதம் இந்த ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 3 மாதம் அவருடைய தலையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி ஒரு நாள் தக்ஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து எழுந்துக்கிறாருங்க. எழுந்துக்கும்போது தக்ஷ் வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கால்லாம் கட நடுங்குது. ஏன்னா அந்த இடத்துலேருந்து இவர் எழுந்து வரவே இல்லை. ஒரு 6-7 மாதமாக ஒரே பொசிஷனில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த மனுஷன் எப்படி இருப்பார், ஒரு மாதிரி கால்லாம் ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கு. வலினால் துடிக்கிறாரு. சாப்பிடலை. 6 மாதமாக வந்து சாப்பிடாமல் அவருடைய உடம்பெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி போயிருக்கு. அழுக ஆரம்பிக்கிறாரு. அம்மான்னு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. தக்ஷ வெளியே கூப்பிட்டு போயிருக்காங்க. கூப்பிட்டு போய் நல்லா குளிப்பாட்டிருக்காங்க. குளிப்பாட்டி அவர் திரும்பி நார்மலைஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சுங்க. 1 வருஷம் கழிச்சு தான் இவர் திரும்பியும் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்காரு. அப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 3 மாதம் கழித்து அவர் வந்து சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி தாயத்துக்கு பதிலாக இன்னொரு தாயத்து தரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு தாயத்து கொடுத்துருக்காங்க. அந்த தாயத்தையும் வந்து செயினா பண்ணி அவர் வந்து மாட்டி விட்டுறாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. நம்ம 2003 இருந்தோம் இல்லையா, அப்போ 2013-14 காலகட்டத்திற்கு வரும். ஸோ இந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷ் வந்து படித்து ஒரு கவர்மெண்ட் வேலையும் வந்து வாங்கிட்டார். ஸோ அவருக்கு வந்து வேறு இடத்துல வந்து போஸ்டிங்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல போஸ்டிங் கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்கன்னா கொல்கட்டாவில் ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்கள் கொல்கட்டாவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து கொல்கட்டாவுக்கு போய்ட்டுறாரு. அங்கே போய்ட்டு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஆஃபீஸ் முடியுது இல்லையா, முடிஞ்ச உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி இருக்குது, நீங்கள் வந்து பார்ட்டிக்கு வந்துடுங்க. இவருக்கு தனியாக கார்லாம் கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் உட்காந்து போய்கிட்டே இருக்காருங்க. திடீர்னு போய்கிட்டே இருக்காரு. ஒரு ரோடு வந்து எம்டியான ரோட்டில் வந்து கார் போய்கிட்டே இருக்குது. நல்லா போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய கண்களுக்கு, அதாவது காருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ரெட் கலர் சாரீ கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து நிற்கிதுங்க. அதாவது சடனாக வந்து நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. இவர் கார் டிரைவர் இருக்கார் இல்லையா, கார் வந்து அந்த பொண்ணு மேலே ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா காரை திருப்புறாருங்க. திருப்புனதில் கார் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகுதுங்க. கண்ட்ரோல் மிஸ் ஆகி நேராக போயிட்டு ஒரு மரத்தில் இடித்து அப்படியே கார் ஒரு 2-3 பல்ட்டி அடித்து அப்படியே கீழே விழுகுதுங்க. கீழே விழுந்த உடனே கார் டோர் வந்து அங்கே சுற்றியெல்லாம் ஆள் இருப்பாங்களே அவங்களாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டிரைவரை வெளியே எடுக்கிறாங்க. டிரைவருக்கு உடம்புல ஒரு அடி இல்லை. ஆனால் தக்ஷு வந்து எடுக்கிறாங்க. தக்ஷுனால எழுந்து நிற்க முடியல. முதுகு வந்து அவ்வளோ வலி. என்னடா இது முதுகு அவ்வளோ வலி அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது அவருடைய ஸ்பைனல் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. இவரால் எழுந்து நிற்க முடியல. உடம்பே வந்து பேரலைஸ் ஆன மாதிரி ஆகிட்டுருக்கு. இவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்பா அம்மாவுக்கும் சொல்லிடுறாங்க. அப்பா அம்மாவும் பதறி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி கொல்கட்டாக்கு வராங்க. அழுதுகிட்டே என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் ஷர்ட் எல்லாம் இல்லாமல் படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா, ஷர்ட் எல்லாம் இல்லாமல் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹேய், கழுத்தில் இருந்த அந்த செயின் எங்கடா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்துட்டு அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஆக்சுவலாக அம்மா இன்னைக்கு குளிக்கும்போது நான் வந்து அந்த செயினை கழட்டி பாத்ரூமில் வச்சேம்மா, அதுக்கப்புறம் திரும்பியும் நான் மாட்ட மறந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு செம ஷாக். அடி அதை கழட்டவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த செயின் எடுத்து வந்து திரும்பியும் மாட்டி விடுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து இவருக்கு ஒன்று வந்து புரிஞ்சிருச்சுங்க, அந்த தாயத்தை வந்து இவருடைய கழுத்தில் இருக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. இந்த மூமெண்ட் அந்த தாயத்தை இவர் கழுத்துலேருந்து கழட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு ஆபத்துகள் நிறையா வரும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஆன்மா ஏன் இவரை தாக்குச்சு அப்படின்றதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய நண்பர் ஜெகதீஷ் பண்ண நம்பிக்கை துரோகம் தான். சரி, அந்த ஜெகதீஷுக்கு என்னப்பா ஆச்சு? எவ்வளோ விஷயம் பண்ணார். அங்கே எடுத்துக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஆன்மாவை வர வைக்கிறதுக்கு ஒன்றான பூஜை பண்ணியோ ஒரு ஆன்மாவை வர வச்சு இவருடைய உடம்புக்குள்ளே ஏற்றிலாம் விட்டார். அவர் நல்லா இருந்துட்டாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அடுத்த 6 மாதத்தில், அதாவது இந்த ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, இந்த ஆக்சிடென்ட் நடந்து அடுத்த 6 மாதத்தில் ஜெகதீஷுக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துமே போயிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷுக்கு வந்து தெரிய வந்துருச்சு. ஆனால் தக்ஷுக்கும் தெரியும் ஜெகதீஷ்னால தான் இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆன்மாவும் இது வரைக்கும் இவர் கூடவே இருக்குதுன்ற மேட்டர் வரைக்கும் இவருக்கு தெரியுங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் கூட ஜெகதீஷ் இறந்து போனதை கூட போய் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராகியத்தில் தான் இருந்து அவர் வந்து போகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா லிட்ரலி ஒரு ஹர்ட் ஆகிடும் இல்லையா. யோசிச்சு பார்த்தா அது உண்மைதாங்க. யாரை நம்ம ரொம்ப நம்புகிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தக்ஷோடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான ஒரு டிமென்ஷனை கொடுத்துருக்கோம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.